ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு எங்கள் அத்தை வந்து ஒரு டின்னர் செஞ்சிட்ருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அத்தை, இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி வந்து சத்தான பீட்ரூட் சட்னி. ஓ சூப்பர். அதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு காஞ்சல்ல தான் முதல்ல வறுத்துக்கணும். என்னங்க அத்தை, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம், ஹெல்த்தி தேவைப்படுதுல்ல. அதனால் உங்களுக்கு பீட்ரூட் சட்னி, கேழ்வரகு மாவு இட்லி. ஓ சூப்பர் அத்தை. இந்த கேழ்வரகு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது நைட்டு டின்னர் கேழ்வரகு மாவு இட்லி, பீட்ரூட் சட்னி. நல்லா உளுத்தம்பருப்பு சின்னமாக நல்லா வறுத்துக்கணும். ஒரு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இது ஓரளவு வதங்கினோடனே பீட்ரூட்டை போட்டுடணும். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் போலே சட்னியாக இருக்கும். இந்த பீட்ரூட் சட்னி ஹெல்த்தி டேஸ்டி செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டா நல்லா உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு சும்மா ஒரு கொட்டை புளி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம உப்பு போட்டு அரைச்சிடணும். சூப்பராக இருக்கும் சட்னி பார்க்குறதுக்கே. அப்படியே இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப அதிகம் இல்லை, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சூப்பர். கம்மியான இதுதான், வேலையும் அதிகம் கிடையாது. கட் பண்ணனா உடனே வேலை முடிஞ்சிடும். ஈஸியான சட்னி, ஹெல்த்தியான சட்னி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினப்புறம் இதை அரைக்கிறது, தாளிப்பு கொடுக்கறது. கேழ்வரகு சட்னி, இது கேழ்வரகு இட்லி எல்லாத்தையும் தட்டில் வச்சு காமிக்கிறேன். சாப்பிடுங்கள். சட்னி பார்க்கவே செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சிட்ருக்காங்க. ஸோ இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. சட்னிக்கு வந்து எல்லாமே ஆறிடுச்சு. நான் வந்து சட்னி அரைக்க போகிறேன். இதுதாங்க என்னோடய வேலை, சட்னி அரைக்கிறது தான் என் வேலை. ஸோ சட்னி வந்து அரைச்சி வச்சுங்க. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருந்துச்சுங்க. அந்த இட்லிக்கும் சட்னிக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸுக்கெலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பை.